ஸோ எல்லாரும் தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நிஜமாவே அஜித் குமார் சார் உங்களுக்கு ஒரு பிக் சல்யூட். ப்ரைட் ஆஃப் ஆர் கண்ட்ரி. அஜித் குமார்ன்றவர் வந்து பல பேருக்கு பல இன்ஸ்பிரேஷன், பல பேருக்கு பல வழிகாட்டியா அவர் இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம். அதுல வந்துட்டு நம்ம தம்பியும் ஒருத்தர் தலையை பத்தி ஏதாவது பேசினாலே கொந்தளிச்சிருவாரு. இன்னைக்கு அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அஜித் குமார் குடும்பம், அஜித் குமாருக்குலாம் எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்குமோ அதுக்கு இணையான ஒரு சந்தோஷம் வந்து நம்ம தம்பி ஹரி வந்து அனுபவிச்சிருப்பாரு. எனக்கு மட்டும் இல்ல சார், ஓவரால் இந்தியாவுக்கே ஒரு ப்ரைடான ஒரு இல்ல. பட் ஆனா எப்படி சொல்றது, டெஃபினட்டா வந்து எல்லாருக்குமே ஒரு ப்ரைடான மூமெண்ட் தான். அண்ட் அவரும் சொல்லியிருப்பாரு, அங்க ஒரு சத்தம் கேக்குது பாத்தீங்களா, ஐ லவ் them unconditionally அப்படின்பாரு. You see these guys, I love them unconditionally. Honestly, I wasn't expecting so much of a turnout, but I love them unconditionally. That is how he treats his fan. இன்னைக்கு வந்து அவரை வந்து இந்த ரேசிங் சாம்பியன்ஷிப்ல வந்துட்டு துபாய் 24 hours ரேசிங் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணியிருந்தாலுமே அவரோட ஃபர்ஸ்ட் கால் தடம் பதிச்சது வந்து தமிழ் சினிமால தான். அது வந்து 1993 அமராவதி மூலமா. ஸோ அப்புறம் அவருக்கு 1995 வந்து ஆசைன்னு ஒரு பெரிய பிரேக் த்ரூ வந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன படங்கள் அவர் ஹிட்ஸ் கொடுத்துட்டு அவர் வந்துட்டு ஒரு எல்லாருக்குமே ஒரு காதல் மன்னனா தெரிஞ்சாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங்குள்ள வந்தாரு. தளபதிலாம் வந்துட்டு மாஸ் படங்கள் பண்றதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டு அந்த மாதிரி ஆக்ஷன் மூவிஸ்குள்ள போயிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணிட்டாரு. சினிமா ரசிகனா வந்துட்டு நான் என்னைக்குமே அஜித்தை வந்து பெருசா நான் வந்து கொண்டாடினது கிடையாது. பர்சனலா நம்ம ஒரு கடைக்கு போறோம், அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாக்குற ஒரு பர்சன் நான். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து அஜித் வந்துட்டு சினிமா உலகத்துல பாத்தீங்கன்னா பெருசா டான்ஸ் ஆட மாட்டாரு. அவரோட ஆக்டிங் ஸ்கேல் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்காது. ஒரு 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 மாஸ் மசாலா படங்களே சூஸ் பண்ணி அப்படியே அவர் வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. கமர்ஷியல் ஹீரோவா இருப்பாரு. கொஞ்சம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ், என்னதான் வரலாறு இந்த மாதிரி சில படங்கள் நீங்க கையில வச்சிருப்பீங்க. இதை பத்தி பேசினா கீழே கமெண்ட்ல போடுவீங்க, இல்ல இவரே மைக் கேமரா ஆஃப் பண்ண சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி வரலாறு இந்த மாதிரி அங்கங்க அவர் வந்து அப்படி டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தா கூட, பட் அவர் வந்து எப்படி வந்து ஒரு ரஜினியை வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அவரை வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவா தான் நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். என்னதான் அவர் வந்து முள்ளும் மரம் இந்த மாதிரி சில படங்கள் பண்ணாலும் அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ தான். அந்த மாதிரி அவரை வந்து பார்க்கும்போது ஓகே, இவர் வந்துட்டு இதுதான் அவரோட ஸ்கேல், இப்படிதான் இருக்காருன்ற போது எனக்கு சினிமா வந்து ஒரு சினிமா லவரா என்னை வந்து அவர் ஈர்த்தது கிடையாது. பட் ஆனா அவரோட பர்சனல் கேரக்டர் வந்துட்டு என்னை என்னைக்குமே இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. அது வந்துட்டு அவர் கூட நான் பர்சனலா டிராவல் பண்ணது இல்லை, பட் அவரை சுத்தி அவருக்கு தெரிஞ்சவங்க அவரை பத்தி சொல்லும் போது அவர் எவ்வளவு வந்து ஒரு தன்னம்பிக்கையான ஒரு பர்சன். அவர் எப்படி வந்துட்டு என்கிட்ட எல்லா திறமையும் இருக்கு, அதனால நான் ஜெயிப்பேன் அப்படின்றத நினைக்கிறவன் வந்து ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கையான ஆள் கிடையாது. ஏன்னா என்கிட்ட அவ்வளவு பெரிய டீம் இருக்கு, என்கிட்ட வந்துட்டு அவ்வளவு பணபலம் இருக்கு, அவ்வளவு படைபலம் இருக்கு, நான் வந்து இந்த போர்ல ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றது பேர் தன்னம்பிக்கை கிடையாது. என்கிட்ட வந்து இருக்கிற டீம் கம்மியா இருந்தாலும் சரி, நாங்க வந்து அதுக்கு தெளிவா பிராக்டிஸ் பண்ணி நாங்க வின் பண்ணுவோம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் தன்னம்பிக்கை. அதுதான் வந்து நம்ம தலை அஜித் கிட்ட நான் பாக்குற ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. தலைன்னு சொல்லக்கூடாது, ஏகே அஜித்னு சொல்லுவாங்க. நம்ம அஜித் குமார் அவர்கிட்ட நான் பாக்குற பெஸ்ட் குவாலிட்டி. நம்மளுக்கு வாழ்க்கையில பல ட்ரீம்ஸ் இருக்கும், பல பேஷன் இருக்கும், பட் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுலயே நம்மளுக்கு அந்த விஷயம் நம்மளுக்கு போதுமானது நம்ம நினைச்சிட்டு நம்மளுக்கு எதுக்காக வந்தோன்றத மறந்துட்டு அதை அதுக்காக ஃபைட் பண்ற ஒரு குவாலிட்டி நமக்கு மோஸ்டா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி ஆளுங்களை. ஸோ ஆனா அப்படி அவர் இல்லாம அவர் சினிமால எவ்வளவு பெரிய வெற்றிகள் கொடுத்திருந்தாலுமே, கமர்ஷியல் ரீதியா வெற்றிகள் கொடுத்திருந்தா அதுவுமே அவர் வந்துட்டு அவரோட பேஷன் வந்து மோட்டார் ரேசிங். அந்த மோட்டார் ரேசிங்க வந்து 2003 வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதுல வந்து ஃபார்முலா BMW ஏசியா ரேசிங்ல வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணும் போது யோசிச்சு பாருங்க, 2003, இப்ப நம்ம 2025 இருக்கும். ஸோ எவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷம் 24 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ரேசிங் பயணத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதுலயும் அவர் தோல்விதான். அவர் வந்து 17th பிளேஸ் வந்தாங்க. 17th பிளேஸ் வந்திருக்காரு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் 2010 வந்து அவர் திருப்பியும் வந்து அவரோட ரேசிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாரு. அதுலயுமே வந்துட்டு அவர் ரேசிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியாம கிராஷ் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் 2025 இருங்க பாய் மூமெண்ட். I don't need to be told what to do, what not to do. So நம்ம
தல அஜித் வந்துட்டு அஜித் குமார் ரேசிங் கிளப் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டு அது வந்துட்டு துபாய் 24 ஹவர்ஸ் ரேசிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு பக்காவான ஒரு கம்பேக் சார். ஒரு இந்தியன் பிளாக் அங்க பறக்கும் செம்ம கூஸ் பம்ப்ஸ். அதாவது படம் பார்த்திருப்போம், ஆனா ரியல் லைஃப படமா காமிச்ச ஒரு மொமெண்ட் நம்மளுக்கு அங்க கிடைச்சி ஒரு தங்கல் கிளைமேக்ஸ் மாதிரி. ஒரு தங்கல்ல வந்து எப்படி வந்து கவிதாவை வந்து வின் பண்ற மொமெண்ட்ல அவர் கீழே வந்து இந்த நேஷனல் ஆந்தம் கேட்கும் போது நம்ம எல்லாருக்குமே என்னதான் வந்துட்டு வேற இதா இருந்தாலுமே அந்த இந்தியன் அந்த ஆந்தம் கேட்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு இது வந்துட்டு அது டெஃபினட்டாவே இட் இஸ் லைக் ஒரு மேஜிக்கல் மொமெண்ட் தான் அது. தலை ஃபேனா சரி ஜெயிக்கலாம் மாட்டாரு, நார்மல் ஒரு ரேஸ், சரி ஒரு இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாரு, நம்ம பார்க்கலாம் ஜாலியா இருக்கு அப்படின்ற இதுலதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா ஜெயிப்பாரு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். இல்ல அதான் இது வந்து அவர் ஒரு பேட்டியில பேசியிருப்பாரு, நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம பண்ணாம விட்டுறக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிட்டு தோல்வி அடைஞ்சோம்னா நம்ம அதுக்கான முழுசா அதை எஃபர்ட் போட்டோம், அது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு மன திருப்தி இருக்கும். ஆனா முயற்சியே பண்ணலன்றத வந்துட்டு ஒரு பலவீனமான ஒரு மைண்ட் செட். சோ அது வந்து இதெல்லாம் பார்த்துதான் எனக்கு தெரிஞ்சு அஜித் ரசிகர்கள் இதை பார்த்து தான் நீங்க இன்ஸ்பயர் ஆகணும்னு நான் சொல்றேன். அவர் வந்து சினிமால மாஸ் காட்டுறாரு, இது பண்றாரு, அவர் ஒரு பைக் ஓட்டுறாரு, அதை பார்த்து டியூக் பைக்கை வாங்கி ஒரு ரேசிங் பைக்கை வாங்கிட்டு ஸ்பீடா போறது, இது வந்து கெத்து கிடையாது. நீங்க ஒரு டான்ஸரா இருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டேஜ் இருக்கு, அங்க போய் ஆடினாதான் உங்களுக்கு வந்து டான்ஸர்னு மதிப்பாங்க. அதுவே ரோட்ல ஆடணும்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. சோ அது மாதிரிதான் நீங்க ஒரு அஜித் பார்த்து ரேசிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ரேசிங்க்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு கிரவுண்ட் இருக்கு, அங்க போய் ரேசிங் பண்ணுங்க, அங்க போய் உங்களோட திறமையை காட்டுங்க. இப்ப எப்படி உங்க தலை, அதாவது உங்க ஏகே வந்து உங்களுக்கு பெருமை சேர்த்தாரு, அந்த மாதிரி நீங்களும் உங்க ஃபேமிலி அண்ட் கண்ட்ரிக்கு பெருமை சேர்க்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் போய் பார்த்தேன், அடுத்த ரசிகர்களை போய் திட்டுறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு உண்மையான ரசிகனா நம்ம வந்து வெளிப்படுத்துறது கிடையாது. பப்ளிக் பிளேஸ்ல கடவுளே அஜித்னு கத்துறதுலாம் கிடையாது. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? நீங்க வந்து அஜித்தை நீங்க வந்து ஒரு பெரிய ஐகானா நீங்க பாக்குறீங்கன்னா அவர் போடுறாருல ஒரு ரூட், அதுல நீங்க டிராவல் பண்ணணும். அப்பதான் வந்து தலைவனுக்கு பெருமை, புரியுதுங்களா? அதாவது ஒரு குரு வழியில நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா தான் குருக்கு நீங்க பெருமையை சேர்க்க முடியும். சோ வந்து நீங்க அவரை வந்து ஒரு ஐகானா ஒரு குருவா நீங்க பாக்குறீங்கன்னா அவரோட வழியை நீங்க பின்பற்றுங்க. அவர் கரெக்டா எப்பயுமே சொல்றாரு, ரசிகனா இருங்க, ரசிகனா மட்டும் இருக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ வந்து டெஃபினட்டா இஸ் a great inspiration for everyone. எத்தனை பேர் என்னதான் ட்ரோல் பண்ணாலுமோ இப்ப எல்லாருமே அவருக்கு சேர்ந்து ஒரு பெரிய சல்யூட் கொடுத்துருக்கோம். சோ இட்ஸ் பெரிய கம்பேக். துபாயில வந்துட்டு ஆர்கனைசர்ஸ் வந்துட்டு சொல்றாங்க, இந்த அதாவது எப்படி சொல்றது, ஒரு இந்தியன் வந்து உள்ள போறான்னா ஸ்டீரியோ டைப் பண்ணிருப்பாங்கல்ல, ஒரு இப்படிதான் இருப்பான், லோக்கலா இருப்பான் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அவர் தலை வந்து இறங்கி அப்படி அந்த ஃபுல்லாவே அந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஃபுல் சால்ட் அண்ட் நடந்து போறாரு. அப்படியே சும்மா ஷேக்கிங் எல்லாம் பார்த்து ஷேக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு யாரும் ஒருத்தங்க ஒரு இன்ஸ்டா ஷார்ட்ஸ்லயோ இன்ஸ்டா ரீல்லயோ ஷார்ட்ஸ்லயோ பார்த்து கமெண்டேட்டர்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க சார். ஸோ மோஸ்ட் ஃபேமஸ் ஹாலிவுட் ஆக்டர் பிராட் பிட் கூட ரேஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு கிரௌட் வந்தது கிடையாது. ஸோ பயங்கர சியரிங். அதாவது அண்ட் ஆல்சோ நான் முக்கியமா ஒன்று சொல்லணும், இந்த மாதிரி பேஷன் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாவே வந்துட்டு ஒரு நல்ல ஃபேமிலி சப்போர்ட் தேவை. அது வந்து அஜித்துக்கு கிடைச்சிருக்கு ஷாலினி மூலமா. தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டா வந்து பேஷன்ன்றது நம்ம பின்னாடி போனோம், பட் அதுக்கு பின்னாடி ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு போலாம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், புரியுதுங்களா? ஒரு 53 வயசு ஆளு ரேசிங்ல போய் வின் பண்றாரு, இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறாரு போது வயசு வந்து விஷயமே கிடையாது. ஃபிட்னஸ் இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்களோ அதுக்கு நீங்க தயார் நிலைமையில இருக்கணும். படத்துக்கு வந்து அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உடம்பு குறைங்க ஏத்துங்கன்னா, விக்ரம் வந்து எப்படி வந்து அந்த சினிமா தான் அவரோட வாழ்க்கைன்னு நினைக்கும் போது அதுக்கு பண்றவர் அஜித் அதை பண்ணதில்லை. பிகாஸ் சினிமா அவரோட வாழ்க்கை கிடையாது, அவருக்கு வந்து மோட்டார் ரேசிங் தான் அவரோட வாழ்க்கை. ஸோ அதுக்காக ஒரு உடம்ப குறைச்சாரு. ஸோ அவருக்கு அதுக்காக ஒரு ஃபிட்னஸ் அந்த 53 வயசுல இவ்வளவு சர்ஜரிஸ்க்கு அப்புறமா அவர் உடம்ப குறைச்சிருக்காரு, குறைச்சி வின்னும் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இட்ஸ் கிரேட். அதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் செஷன்ல அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ட்ரால் பண்ணாங்க, கார் ஓட்ட தெரியுமா அது இதுன்னாங்க. இதை பத்தி பேசணும், ஒரு பெரிய வீடியோவா கூட பேசலாம். பட் எங்களுக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கோம்.
சரி ஓகே கைஸ், நம்ம இன்னும் நிறைய பொங்கலுக்கு நிறைய மூவிஸ் வருது. ஒண்ணொண்ணா So, review ஒரு பண்ணலாம். படமா ரிவ்யூ பண்றோம் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸா வரும். ஸோ அன்டில் தென் பை கைஸ்.